வணக்கம். நான் கவிதா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க தம்பெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்க ஒரு பேரண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்றத எனக்கு சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன ஃபேமிலி இருந்தது. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அப்பா, அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பொண்ணு சிபிஎஸ்இ சேர்த்து விட்டுருக்காங்க. அவ 4த் படிச்சுன்னு இருக்கா. பையன் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துருக்காங்க. அவன் 10த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுன்னு இருக்கான். அவங்களே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அவங்களே வந்துருவாங்க. அவங்களோட வேலைகள அவங்களே பார்த்துப்பாங்க. அப்பா, அம்மா வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அம்மாவுக்கு ஒரு ஃபோன் போகுது ஸ்கூல்லேருந்து. உடனே நீங்களும் உங்கள் வீட்டுக்காரங்க கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் 2 பேரும் பயந்துட்டு அப்பாவும், அம்மாவும் கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க. என்ன ஆச்சோ என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு வந்தவுடனே எங்கள் பிரின்சிபல் சொல்கிறாங்க, நீங்கள் உடனே இந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுங்க. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் டிசி கொடுத்துட்றோம். நாங்கள் இந்த பையனை நாங்கள் அந்த ஸ்கூலில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இவன் படிக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துலேயும் ஃபெயில் மார்க், எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கான். 2வது டீச்சர்ஸ்லாம் அவன் மதிக்க மாட்டேன்றான். எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான் எல்லாரையும் அப்படின்ட்டு. அப்புறம் 3வது விஷயம் என்னென்னா, அவன் தம் அடிக்கிறான். ஸ்கூல்லையே தம் அடிக்கிறான். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லி டிசி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேரண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என் பையனா இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இல்லை, அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இல்லை டிசிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்ன நடந்தது, என்னப்பா இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. பையன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இல்லை அவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு பையனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கையை காட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி ஸ்கூலில் போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த பொண்ணு சொல்லுது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம் 2 பேரும். அவன் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கான். நாங்கள் 2 பேரும் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஆபாச படம்லாம் எனக்கு அவன் அனுப்புவான். நாங்கள் பார்ப்போம். அவன் பார்க்க போடுவான். தம் அடிப்போம். நாங்கள் 2 பேரும் தம் அடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியிலலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ விஷயங்களை எல்லாமே சொல்லிடுச்சு அப்பா அம்மா கிட்ட. ஆனால் அது வரைக்குமே இவங்களுக்கு தெரியல, பையன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றது இந்த அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ இது யாரோட தப்பு பாருங்க. இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் ஒரு பையன். ஒரு வீட்டில் இருக்கான். ஒரு அப்பா அம்மாவோட கண் பார்வையில் இருக்கான். இதிலெல்லாம் ஏன் ஒரு தப்பை கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல? இப்போ இது தப்பு யாரோடையது? என்னை பொறுத்தவரையிலும் இது யாரோட தப்புன்னு கேட்டால் அது அப்பா அம்மாவோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைங்கள கவனிக்கணும். பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் எத்தனை மணிக்கு விடுறாங்க, ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வராங்க, ஸ்கூல்லேருந்து யாருக்குன்னா ஃபோன் பேசுகிறாங்களா, இல்லை அப்படி பேசுனாங்கன்னா அந்த ஃபோனில் அவங்க என்ன பேசுகிறாங்க, டியூஷன் போகிறாங்களா, டியூஷன் யார் கூட போகிறாங்க, யார் வீட்டுக்கு போகிறாங்க, டியூஷன் யார் எடுக்கிறாங்க, ஸ்கூல் சார் தான் எடுக்கிறாங்களா, இல்லை வெளியிலேருந்து யாராவது எடுக்கிறாங்களா, டியூஷன் எடுக்கிறவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் டியூஷன் போகிறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இவங்க வேலைக்கு போயிடுறாங்க 2 பேரும். அப்பா காலத்தால் 7 மணிக்கு போவார், நைட்டு 9 மணிக்கு தான் வருவார். அம்மா 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, நைட்டு 6 மணிக்கு வருவாங்க. அவங்க சமையல் வேலை, வீட்டு வேலையை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றத இவங்க நோட் பண்ணவே கவனிக்காமல் விட்டாங்க. இப்போ இந்த குழந்தை ஃபுல்லாக இந்த விஷயத்தில் முழுகி போயிட்டான். இவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல. அப்பாவும் அம்மாவும் உட்கார வச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்பாவும் அம்மாவையும் அவன் எதிரியாக பார்க்குறான். சரி, அப்பா அம்மா தான் பிடிக்கல அட்வைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஃப்ரெண்டுங்க, அம்மாவோட ஃப்ரெண்டுங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. யாரோட அட்வைஸையும் அவன் கேட்க தயாராக இல்லை. அவன் முழுகி போயிட்டான். அந்த ஒழுக்கம்னா அவனுக்கு என்னன்னு தெரியல. சுத்தமாக எல்லாமே அவனுக்கு ஃபுல்லாக பேட் ஹாபிட் ஆகிடுச்சு அவனுக்கு எல்லாமே. அவனுக்கு அந்த ஒழுக்கம் சுத்தமாக தெரியல அவனுக்கு என்னன்னு. அந்த அளவுக்கு அந்த விஷயத்துலலாம் முழுகி போயிருக்கான் அவன். ஆபாச படம் அந்த பொண்ணுக்கு தினமும் இவன் ஷேர் பண்ணுவான். அந்த பொண்ணு இவனுக்கு ஷேர் பண்ணும். இவங்க 2 பேரும் சேட் பண்ணிக்குவாங்க. இந்த அளவுக்கு அவங்க போயின்னு இருக்காங்க. ஸ்கூல்லேயே அவன் தம் அடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு இவன் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு குழந்தை தப்பு பண்ணுறான்னா ஒரு பேரண்ட்டு எப்படியோட கண்ணுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு தான் என்னோடய கேள்வி இது.
ஒரு வீட்டில் இருக்கிற குழந்த எங்கே போகிறான், டியூஷன் எங்கே படிக்கிறான், இது எல்லாமே நோட் பண்ணணும். பெண் குழந்தைங்க இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலை விட்டு எத்தனை மணிக்கு வர்றாங்க, அவங்க யார் யார்கிட்டலாம் பேசுகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யார், அவங்க டியூஷன் போகிறாங்கன்னா எங்கே போகிறாங்க, யார் வீட்டுக்கு டியூஷன் போகிறாங்க, டியூஷன் எடுக்கிறது யார், அவங்க வீட்டிலலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸ்டடி இந்த குரூப் ஸ்டடிக்கு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போகிறாங்க, யார் யார் போகிறாங்க அப்படின்றது எல்லா விஷயமே அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஆனாலும் பசங்களோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பசங்களுக்கு ஒழுக்கத்தை வந்து அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஸ்கூலில் வந்து அவங்க படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க, பசங்க விரும்பி படித்தா படிப்பாங்க, படிக்கலையா ஆசிரியரை வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. படித்தா இவங்களுக்கு நல்லது, படிக்கலையா போட்டுன்னு அவங்க விட்டுருவாங்க. நம்ம தான் பேரண்ட், நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, ஒழுக்கம்னா என்ன அப்படின்றது நாம் தான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இருக்கிற பொருளாதார சூழலில் அப்பாவோ அம்மாவோ 2 பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்த முடியும், குடும்பத்தை சமாளிக்க முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லார் குடும்பத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம குழந்தைங்கள விட்டுற முடியுமா? நம்ம குழந்தைங்க தானே நமக்கு முக்கியம். அவங்களுக்காக தானே நம்ம வாழறது, சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்களுக்காக தான். அவங்க இப்படி தப்பான வழிக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது இல்லையா? நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும். ஆனால் ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்பாவாவது எடுத்துக்கணும், இல்லை அம்மாவாவது எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தர் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு குழந்தைங்கள கவனிக்கணும். பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு தான் கரெக்டாக போகிறாங்களா, ஸ்கூல்லேருந்து வர்றாங்களா, வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பேசுகிறாங்களா, அப்படி பேசினா அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் யார், ஃப்ரெண்டோட பேரண்ட்டுங்களாம் யார் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? எங்கேயோ போகிறாங்க ஸ்கூலுக்கு, அவங்களே போய்க்கிறாங்க, அவங்களே வந்துக்கிறாங்க, நமக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கி இருந்தோம்னா பசங்க நம்ம கையை மீறி போயிடுவாங்க. அப்புறம் என்னதான் நம்ம எவ்வளோதான் நம்ம பணம் கொடுத்தாலும் பசங்களோட ஒழுக்கமும் வராது, பசங்களோட வாழ்க்கையும் நமக்கு திரும்பி வராது. உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க.